தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் 21ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். சொல்லவையும் செய்திருக்கிறார்கள், சொல்லாதையும் செய்திருக்கிறார்கள். சொன்னவற்றில் பலவற்றை அவர்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சார இயக்கத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை கருதி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 21ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் இந்த பிரச்சார இயக்கத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். குறிப்பாக மின்சார கட்டணம் என்பது மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்தக்கூடியவர்களால் செலுத்தவே முடியாது என்கிற அளவிற்கு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் அளவீடு இருக்கக்கூடிய காரணத்தினால் டேரிஃப் மாறுகிற போது பல்லாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இவையெல்லாம் தெரிந்துதான் 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின் அளவீடு எடுக்கப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியை அவர்கள் கொடுத்தார்கள். மாதந்தோறும் மின் அளவீடு என்று வருகிற போது குறைவான மின் அளவீடும் அதற்கேற்ப கட்டணம் என்பது மக்களுக்கு செலுத்துவதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் 4 ஆண்டு நிறைவு பெற்றதற்கு பிறகும் அனைத்து மக்களுடைய இந்த மிக முக்கியமான கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே உடனடியாக மாதந்தோறும் மின் அளவீடு என்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாங்கம் முன்வர வேண்டும். அதைப் போலவே தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை வெளியேற்றுகிற நடவடிக்கையில் மாநில அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது, எங்களால் வேறு என்ன செய்ய முடியும் என்கிற முறையில் அவர்கள் நீதிமன்றத்தை காரணம் காட்டுகிறார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அரசின் சார்பில் வாதாடுகிற அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வழக்கை நடத்தினார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். என்ன நிலம், எவ்வளவு நாட்களாக அந்த மக்கள் குடியிருக்கிறார்கள், அங்கே செய்யப்படக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதி என்ன என்பது போன்ற இப்போது அது நீர்நிலையாக இல்லை என்பதை எல்லாம் முறையாக நீதிமன்றத்திலே எடுத்து சொல்ல தமிழ்நாடு அரசுடைய தமிழக வழக்கறிஞர்கள் தவறிய காரணத்தினால்தான் இத்தகைய தீர்ப்புகளை நீதிமன்றம் வழங்குகிறது. ஆகவே அந்த வழக்குகள் அத்தகைய நீர்நிலை பொதுபோக்கு சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் வருகிற போது முறையாக வழக்கை நடத்துவதற்கும் அரசின் சார்பில் ஆஜராகக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் மக்களின் சார்பில் என்று வாதாட வேண்டியதை தவிர அவர்களை வெளியேற்றுவதற்கான முறையில் அரசின் அணுகுமுறையிலே வழக்கறிஞர்கள் வாதங்களோடு இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே எக்காரணம் கொண்டு ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற பெயரில் சாதாரண மக்களை வெளியேற்றுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. உண்மையிலேயே இப்போதும் அது நீர்நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் அதை பரிசீலித்து மாற்றியிட வழங்க வேண்டும். நீர்நிலை புறம்போக்கு என்று 1900 இருக்கிறது, 1950ஆம் ஆண்டிலிருந்து இருக்கிறது என்ற காரணத்திற்காக 2025ஆம் ஆண்டு அவர்கள் எல்லாம் வெளியேற்றுவதை நாங்கள் ஏற்க முடியாது. ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மறு அளவீடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். இப்போது நிலம் என்னவாக இருக்கிறது, என்ன வகையாக மாறி இருக்கிறது என்பது சம்பந்தமான ரீசர்வே என்பது எடுக்கப்பட்டால்தான் அது உண்மையான நீர்நிலையா, குடியிருப்பா, பொது இடமா என்ன என்ற முடிவுக்கே அரசு வர முடியும். ஏராளமான அரசுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான நீர்நிலைகள் பெரிய பெரிய மனிதர்களால் தமிழகத்திலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிராக போகாத கொக்கையின் எதிரம் சாதாரண குடிசைகளுக்கு எதிராக கொக்கையில் பயன்படுத்தப்படுவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ரீசர்வே எடுப்பது என்கிற அரசாணையை வெளியிட்டு ரீசர்வே முடிகிற வரை எந்த ஒரு கொள்கையும் நாங்கள் அகற்று மாற்றோம் என்கிற வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்களை அளிப்பதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த முடியும் என்று கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இப்படி மக்களுடைய வாழ்வுரிமை, குடியுரிமை, வாழ்வாதாரம் இப்படி அனைத்து முக்கியமான பிரச்சனைகளை முன்னிறுத்தித்தான் இந்த பிரச்சாரம் இயக்கம் என்பது மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது. நிறைவாக 20ஆம் தேதி மாலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் தேவி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரமாண்டமான பொதுக்கூட்டம் அம்பத்தூரில் நடைபெற இருக்கிறது. அந்த நிறைவு பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நிறைவு பொதுக்கூட்டத்திலே இந்த கோரிக்கை சம்பந்தமாக
விளக்கத்தை